ஆர்சிபி வீழ்த்தி குஜராத் 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது குஜராத் அணி. இன்னைக்கு அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, 155 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆர்சிபி. அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க குஜராத் அணி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க குஜராத் டைட்டன். இன்னைக்கு சரி பவர் பிளேல அதிரடியாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஆர்சிபி ஆனால் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிங்கிற மாதிரி தான் பெத்தல் சீக்கிரமாகவே முகமது ஜிராஜுக்கு அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி 2வது ஓவரில் மாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தாரு பாரு. ஒரே ஓவர்ல 21 ரன் அடிச்சாரு. ஆனா அடுத்த ஓவர்ல ரபாடாவுக்கு அவுட் ஆயிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெறித்தனமான பவுலிங் போட்டாரு ரபாடா. விக்கெட் எடுத்ததும் ரபாடா விராட் கோலி முறைச்சாரு பாரு ஒரு பார்வை. அடுத்த மேட்ச் மாட்டுடி உனக்கு இருக்குதுடி அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி போயிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் அவரு அவுட் ஆயிட்டாரு. என்ன நான் இருக்கேன் டேவிட் பட்கல அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாரு. என்ன அடி போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னையா சொல்ற, 24 பால்ல 40 ரன் அடிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னது 40 ரன் அடிச்சியா? அதிரடியான ஆட்டத்தை வெளிக்காமிச்சாரு டேவிட் பட்கல. ஆனால் கேப்டனு என்ன தெரியுமா பண்ணாரு, ரஜித் படிதாரு 15 பால்ல 19 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டாரு. சரி, பின்னாடி வந்த சித்தேஷ் சர்மா, டீம் டேவிட், குணரால் பாண்டியா அடுத்த விக்கெட்டுகளை விட்டுட்டே இருந்தாங்க. விக்கெட்டுகளை இழந்துகிட்டு இருந்த சமயத்தில் இம்பெக்ட் பிளேயரா வெங்கடேஷ் ஐயரை கூட்டிட்டு இருந்தாங்க. அவரு என்னடானா பாலுக்கு பாலே விளையாட மாட்டேங்கிற அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தாரு. புவனேஸ்குமார் அவரு கூட 6-4 அடிச்சுட்டு இருந்தாரு. புவனேஸ்குமார் 15 ரன் அடிச்சாரு. சரி, இன்னைக்கு அவ்வளோதான் மேட்ச். 155 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 19.2 ஓவர்லேயே ஆர்சிபி ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதிகபட்சமாக அஸ்ரத் கான் 3 விக்கெட்டும், ரஷீத் கான் 2 விக்கெட்டும், ஹோல்டர் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இந்த ரன்னுனா ஒரு ரன்னா ஈஸியாக அடிச்சு போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி பவர் பிளேயில் சாய் சுதர்சன் விக்கெட் சீக்கிரமாகவே எடுத்துட்டாங்க ஆர்சிபி. ஆனால் சுமன் கில் செகண்ட் ஓவர் விராட் கோலி எப்படி அடித்தார் அதே மாதிரி இவர் சுமன் கில் அதிரடியாக விளையாண்டார். 2வது ஓவரில் 24 ரன் அடித்தார். விராட் கோலி 21 அடித்தா நான் 24 அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தார். சுமன் கில் அதிரடியாக விளையாண்டு 18 பாலில் 43 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டார். ஜோஸ் பட்லர் 19 பாலில் 39 ரன் அடித்து அவர் அவுட் ஆயிட்டாரு. என்னடா திடீர்னு இப்படி விக்கெட்டாக விட்டுட்டு இருக்கிறீங்களே, என்னையா ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ராகுல் திவாட்டியா 17 பால்ல 27 ரன் அடிச்சு வெற்றிக்கு வழி வகுத்தாரு. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 16 ஓவர்லேயே 158 ரன் அடிச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதிகபட்சமாக ஆர்சிபி பக்கம் புவனேஸ்வர் நல்லா போட்டாரு. அவர் 3 விக்கெட்டை, ரொமையா செப்பார்ட் 2 விக்கெட்டை எடுத்தாரு. என்னதான் வெற்றி பெறலாம், இன்னைக்கு ஆர்சிபியோட ஃபீல்டிங்கை நம்ம சொதப்பிட்டாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேட்டிங் ஒழுங்காக பண்ணல. பெல்டிங் ஓவர் த்ரோ நிறைய பண்ணியிருந்தார் விராட் கோலி இன்னைக்கு கோபமா இருந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு. சரி, ஆர்சிபி என்னதான் இருந்தாலும் இந்த மேட்சை தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் குஜராத் டைட்டன் 9 மேட்ச் விளையாண்டு 5 வின் பண்ணி 4 லாஸ் பண்ணிட்டாங்க. இதனால பாயிண்ட் டேபிள்ல 5வது பிளேஸ்ல இருக்காங்க குஜராத் டைட்டன். ஆர்சிபி 2nd பிளேஸ்ல இருக்காங்க.